மருத்துவ வரலாற்றில் ஆல்ஃப்ரட் பேரிங் கேரடோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். சர் ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1819 மே 3 அன்னைக்கு இங்கிலாந்துடைய சஃபக்கில் இருக்கிற இப்ஸ்விச்சில் பிறந்தாங்க. இவர் 1843ஆம் ஆண்டு அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஹாஸ்பிட்டலில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவர் மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவரானாங்க. பின்னர் ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் மூட்டுகளில் கடுமையான வலியை ஏற்படுத்தக்கூடிய கவுட் என்ற நோய் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் இந்த கவுட் அப்படின்ற நோய், அதுக்கப்புறமா அக்யூட் ரூமட்டிசம் அப்படின்ற நோய், அதே மாதிரி பிரைட்ஸ் டிசீஸ் அப்படின்ற இன்னொரு சிறுநீரக நோய், இந்த 3 நோய்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசங்கள் தெரியாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுட் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்கு உண்டான காரணமும் அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. இதன் காரணமாக உண்மையிலேயே கவுட் அப்படின்ற நோய்க்கும் மற்ற 2 நோய்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் என்ன, அதே சமயம் கவுட் நோய் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, இது பற்றி தான் ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் ஆராய்ச்சியை தொடங்கியிருந்தாங்க. அப்போ ஆராய்ச்சி செய்யும்போது இந்த கவுட் அப்படின்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களினுடைய பிளட்டை இவர் கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. பொதுவாக இந்த கவுட் அப்படின்ற நோய் ஏற்பட்டால் உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜாயின்ட்ஸ், இந்த மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் கடுமையான வலி ஏற்படும். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கவுட் அப்படின்ற நோய் வந்ததுக்கப்புறமா இந்த காலில் இருக்கக்கூடிய பெருவிரல், அந்த பெருவிரலுடைய ஜாயிண்ட், அந்த மூட்டில் தான் ஃபஸ்ட்டு வீக்கம் ஏற்பட்டு கடுமையான வலி ஏற்படும். அதில் 2 காலில் ஏதாவது ஒரு காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் மூட்டில் இந்த வலி ஏற்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கணுக்காலில், அதுக்கப்புறம் முழங்காலில், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்படும். இதுதான் ஓரளவுக்கு கவுட்டுக்கும் மற்ற 2 நோய்களுக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. ஏன்னா அந்த 2 நோய்களுமே இப்போ கிட்னி டிசீஸ் ஆனால் அந்த பிரைட்ஸ் டிசீஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அக்யூட் ரூமட்டிசமாக இருக்கட்டும், இது கிரானிக் ரூமட்டிசம் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ இந்த நோய்கள் எல்லாம் கூட உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த கவுட் அப்படின்ற நோய் ஏற்படுத்தக்கூடிய வீக்கமானது வித்தியாசம் இருக்கும். ஒன்று அந்த கட்டவிரலில் ஃபஸ்ட்டு கால் கட்டவிரலில் வலி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய வெவ்வேறு மூட்டுகளில் வலி ஏற்படும். அந்த வலி ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போ வரும்போது வலி வரப்போகுது அப்படின்லாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாலாம் வராது. வரும்போதே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பெயினாக அது இருக்கும். ஸோ அதை இவர் கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுட்னால் பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ணும்போது கவுட்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அப்படின்ற யூரிக் அமிலம் அதனுடைய அளவு அதிகமாக இருந்தது. இப்போ யூரிக் ஆசிட்டோடைய அளவு ரத்தத்தில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது ஹைப்பர் யூரிசிமியா அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதிப்பு தான் இந்த கவுட் அப்படின்ற நபர்களுக்கெல்லாம் இருக்குது, கவுட்னால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இருக்குது அப்படின்றத ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் கண்டறிகிறாங்க. ஸோ யாருடைய ரத்தத்துலலாம் யூரிக் ஆசிட் அப்படின்ற இந்த அமிலமானது அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த கவுட் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இவர் கண்டறிஞ்சாங்க. அதை இவர் விளக்கினாங்க. எப்படின்னா, யூரிக் ஆசிட் அப்படின்றது ரத்தத்தில் அதிகரித்தா அது ஒரு நச்சு பொருள் மாதிரி, அது கரெக்டான அளவில் இல்லாமல் அதிகமாக இருந்தால் அது போய் நேராக அந்த மூட்டுகளில் ஃபஸ்ட்டு இந்த கால் கட்டவரல் மூட்டில் போய் படிய ஆரம்பிக்கும். அது அப்படியே படிகம் மாதிரி, கிறிஸ்டல் மாதிரி படியும். படிகம் அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உப்பு, சர்க்கரை இதெல்லாமே கிறிஸ்டல் தான், ஒரு வகையான படிகம் தான். அந்த மாதிரி எலும்புலையே மேலே 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 அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த யூரிக் ஆசிட்லாம் கிறிஸ்டல் மாதிரி ஒரு மாதிரி படிகம் மாதிரி அதில் போய் படியும், எலும்பில் போய் படியும். எலும்பில் போய் படிஞ்சால் என்ன ஆகுனா, இன்னொரு எலும்பு வளர்ந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி படிஞ்சிரும். அதனால அந்த இடத்துல கடுமையான வலி ஏற்படும். அதை ஒன்றுமே பண்ண முடியாத நிலை இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த நிலை தான் இந்த கவுட் அப்படின்றது. அப்போ கவுட் ஏற்படுறவங்களுக்கெல்லாம் ரத்தத்தில் யூரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு அவர் கண்டறிஞ்சாங்க. அதே சமயம் அந்த அக்யூட் ரூமட்டிசமாக இருக்கட்டும், பிரைட்ஸ் டிசீஸாக இருக்கட்டும், அந்த நோய்கள்னால பாதிக்கப்பட்டவங்களுடைய ரத்தத்தில் இந்த யூரிக் ஆசிட்டோடைய அளவு சரியாக தான் இருந்தது, அதிகமாகலாம் இல்லை. அதை வச்சு தான் இவர் இதை வித்தியாசப்படுத்தினாங்க. ஸோ இந்த 3 நோய்கள் வந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வீக்கம், வலியெல்லாம் ஏற்படும் தான். ஆனால் இந்த கவுட் அப்படின்ற நோய் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அளவு அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் யூரிக் ஆசிட்டோடைய அளவு ரத்தத்தில் அதிகரிக்கிறனால தான் கவுட் அப்படின்ற நோயே ஏற்படுது, இந்த ஒரு டிஸார்டரே ஏற்படுது. அதை ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா 1848ஆம் ஆண்டு அப்சர்வேஷன்ஸ் ஆன் தி பிளட் அண்ட் யூரின் ஆஃப்
கவுட் ரூமட்டிசம் அண்ட் பிரைஸ் டிசீஸ் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்காக இருந்தது. இது வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான், இது வெளியிடப்பட்ட பிறகு தான் உண்மையிலேயே மற்ற 2 நோய்களுக்கும் கவுட்டுக்கும் இடையில் உண்டான வித்தியாசம் புரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் அதுக்குண்டான சிகிச்சையுமே வந்து பரிந்துரை பண்ணாங்க. எப்படின்னா யூரிக் ஆசிட்டோடைய அளவு அதிகரித்து கவுட் ஏற்படுது அப்படின்னா அப்போ யூரிக் ஆசிட்டோடைய அளவை குறைச்சா போதும், கவுட் வராமல் தடுத்துட முடியும். அப்போ அதை குறைக்கிறதுக்கு லித்தியம் பயன்படுத்தலாம், லித்தியம் மெடிகேஷன் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து முன்மொழியவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மை புரிய வருது. அப்போ யூரிக் அமிலத்தோடைய அளவு ரத்தத்தில் அதிகரித்தா அது எலும்புகளினுடைய மூட்டுகளில் போய் நேராக போய் டெபாசிட் ஆகி அதுதான் வந்து கவுட் அப்படின்ற நோயை வந்து ஏற்படுத்துது. அப்போ யூரிக் ஆசிட்டை வந்து கட்டுப்படுத்திட்டாலே கவுட் ஏற்படாது அப்படின்றது புரிய வர ஆரம்பிக்குது. அப்போ அதுக்குண்டான சிகிச்சை முறைகளும் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஆல்ஃப்ரெட் பேரிங் கேரட் வந்து இன்னொரு விஷயம் பண்ணாங்க. இப்போ யூரிக் ஆசிட் வந்து அதிகரிக்கிறனால கவுட் ஏற்படுது அப்படின்னு இவர் கண்டறிஞ்சிட்டாங்க. ஸோ கவுட் ஏற்படுறதுக்குண்டான காரணம் அதை இவர் விளக்கியாச்சு. இப்போ ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அளவு அதிகமாக இருக்குது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குண்டான ஒரு செமி குவான்டிடேட்டிவ் மெத்தடை இவர் வந்து உருவாக்கினாங்க. அது என்னன்னா ஒரு த்ரெட்டை வந்து எடுத்துப்பாங்க, ஒரு நூல் அதை எடுத்துப்பாங்க. அதே சமயம் இப்போ ஒரு நபருக்கு வந்து பயங்கரமாக மூட்டுகள்லாம் வலி இருக்குது. இப்போ அவருக்கு அக்யூட் ரூமட்டிசமா, பிரைஸ் டிசீஸா அல்லது கவுட்டா அப்படின்னு தெரியல. இப்போ கவுட் அது வந்து கவுட் நோயாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த டிஸார்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரத்தத்தை வந்து சேகரிக்கணும். சேகரித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லோ கலரில் இருக்கிற சீரம் பிளட் காம்போனன்ட் அதை மட்டும் தனியாக இவர் வந்து பிரித்தாங்க. பிரிச்சுட்டு அதனோட சேர்த்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் அதை வந்து கலந்தாங்க. அதாவது ஒரு நபருடைய பிளட்டை எடுத்துட்டு அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சீரம் பிளட் காம்போனன்ட் அதை மட்டும் பிரிச்சுருவாங்க. அந்த சீரம் பிளட் காம்போனன்ட்டோட இந்த அசிட்டிக் ஆசிட், ஸோ 2 விஷயம்தான், ஒன்று சீரம் பிளட் காம்போனன்ட், இன்னொன்று வந்து அசிட்டிக் ஆசிட், இது 2யுமே இணைச்சிருவாங்க. இணைச்சதுக்கு அப்புறமா தான் கலந்துருவாங்க, மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு நூலை வந்து ஒரு த்ரெட்டை வந்து போட்டுருவாங்க. போட்டு 1லேருந்து 2 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த நூலை மட்டும் எடுத்து பார்த்தா அந்த நூலில் படிகமெல்லாம், இப்போ அந்த நபருக்கு ஒரு வேளை கவுட் நோய் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த நூலில் வந்து அந்த இதுலாம் போயிடும், அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் மாதிரி, அதாவது படிகம்லாம் போய் படிஞ்சு ஒயிட் கலரில் கிறிஸ்டல்ஸ் மாதிரி அந்த நூல் வந்து மாறிடும். ஸோ நூலை எடுத்து பார்த்தாலே அந்த நூல் முழுக்க கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதை வச்சு அப்போ அந்த நபருடைய ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, ஸோ அவருக்கு கவுட் தான் இருக்கும் அப்படின்னு கண்டறிஞ்சிடலாம். அப்போ ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத கண்டறியறதுக்குண்டான ஒரு முறையை இவர் வந்து உருவாக்கினாங்க. அது வந்து த்ரெட் டெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து லித்திக் த்ரெட் டெஸ்ட் அப்படின்னு கூட அழைக்கப்படும். லித்திக் ஆசிட் த்ரெட் டெஸ்ட் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டோடைய அளவு அதிகமாக இருக்கா அப்படின்னு அந்த ஹைப்பர் யூரிசீமியா அதை வந்து கண்டறிகிறதுக்குண்டான ஒரு முறையை இவர் தான் உருவாக்கினாங்க. இது 1854 இவர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் இன்னொரு நோய் பற்றியும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் அக்யூட் ரூமட்டிசம், அதுதான் வந்து கிரானிக் ரூமட்டிசம் அப்படின்னு அழைக்கப்படும். அதுக்கப்புறம் பிரைட்ஸ் டிசீஸ் அப்படின்ற கிட்னி டிசீஸ், அதுக்கப்புறம் கவுட் அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு நோய் இருக்குது, அது வந்து நாள்பட்ட மூட்டுவாதம். அது பயங்கரமாக அந்த முடக்குவாதம் வந்து இருக்கும், ரொம்ப பயங்கரமான வலி, அது ரொம்ப நாள்பட்ட நோயாக இருக்கும். ஸோ அந்த நோய்க்கு வந்து ரூமாட்டிக் கவுட் அப்படின்னு அந்த காலத்தில் பேரிட்டிருந்தாங்க. ஏன்னா அதனுடைய அறிகுறிகளை பார்க்கும்போது இந்த கவுட்டுக்கும் அதே மாதிரி கிரானிக் ரூமட்டிசம் இந்த 2 நோய்க்கும் உண்டான அந்த அறிகுறிகள் சேர்ந்து இருந்தது. அதனால இந்த கிரானிக் ரூமட்டிசம்ல இருந்து ரூமேட்டிக் எடுத்துக்கிட்டு கவுட்டை சேர்த்து ரூமேட்டிக் கவுட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ உண்மையிலே இந்த நோய் என்ன அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு இது ஒரு தனியான நோய். ஏன்னா கவுட்டாக இருக்குது அப்படின்னா ரத்தத்தில் யூரிக் ஆசிட் இருக்கணும், ஆனால் யூரிக் ஆசிட்டோடைய அளவு இந்த ரூமேட்டிக் கவுட் அப்படின்ற நோய் வந்தவங்களுக்கு இல்லை. அப்போ இது வந்து கவுட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பிரித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. ஸோ பேரிட்டது மட்டும் இல்லாமல் இந்த கவுட்டுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை எப்படி கண்டறியணும், அதனுடைய தன்மை என்ன, அதே மாதிரி இந்த ரூமேட்டிக்
ரூமேட்டிக் கவுட், அதாவது இவர் பேரிட்ட ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அந்த நோய்க்குண்டான காரணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், இது பற்றிலாம் ஒரு ஒர்க் எழுதி 1859ஆம் ஆண்டு த நேச்சர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுட் அண்ட் ரூமேட்டிக் கவுட் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ஒர்க்காகவே எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே காலத்தில் இவருடைய அந்த வெளியிட்ட புத்தகமானது இன்னும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு புக்காக மாறினது. அதனால் அது படிப்படியாக ஃப்ரெஞ்சு மொழியிலையும் ஜெர்மன் மொழியிலையும் மொழிமாற்றம் பண்ணப்பட்டு ஃப்ரான்ஸ்லையும் ஜெர்மனியிலையும் வெளியிடப்பட்டது. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான படைப்பாக இவருடைய அந்த எழுத்து அந்த ஒரு ஒர்க் இருந்தது. அந்தளவுக்கு அதில் கவுட்னா என்ன, ரூமேட்டிக் கவுட்னா உண்மையிலேயே அது கவுட்டுக்கும் ரூமேட்டிக் கவுட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு அந்த டேர்மை காயின் பண்ணி அதையும் விளக்கி இந்த நோய்களுக்கெல்லாம் எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அவைகளினுடைய தன்மை என்ன அப்படின்னு பல்வேறு தகவல்களை விளக்கியிருந்தாங்க. இப்படி ரூமட்டாலஜியில் இவருடைய பங்களிப்புகள் ஆகச்சிறந்ததாக இருந்தது. இப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணனால 1887ஆம் ஆண்டு இவருக்கு சர் பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இவர் சர் ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் அப்படின்னு போற்றப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1907ஆம் ஆண்டு டிசம்பர் 28 அன்னைக்கு இவருடைய 88 வயசில் இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட ஆல்ஃப்ரட் பேரிங் கேரட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.